இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சதா காலங்களில் நம்முடைய தேவனாயிருந்து மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 48:14 நான் வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பாருங்கள், நம்முடைய தேவனை குறித்து எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அது மட்டுமல்ல, சதா காலங்களில் நமக்கு அவர் தேவன், அதையும் தாண்டி கடைசி வரை நம்மை நடத்துவாராம். ஒரு மனிதன் குறிப்பிட்ட காலம் வரை தான் நடத்த முடியும், அல்லது குறிப்பிட்ட காலம் வரை தான் கூட இருக்க முடியும். துணையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். குறித்த காலத்துக்கு பிறகு காலங்கள் மாறும், சூழ்நிலையில் மாறும், அல்லது வாழ்க்கையின் ஓட்டங்கள் கூட முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கடைசி வரை நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் வரை நடத்துவார். வேதத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஜீவன் தப்பும்படியாய் தன்னுடைய மாமா ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. பிரயாணப்பட்டு போகிறான். ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. இரவு வந்து விடுகிறது. அவன் ஒரு கல்லை வைத்து அங்கு படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? மீண்டுமாய் உன்னை உன் தேசத்துக்கே திரும்பி வர பண்ணுவேன். நிறைய காரியங்களை சொல்லிட்டு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். உபாகமம் 32:12 வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே யாக்கோபை நடத்தினார் என்று சொல்லி. அந்த தேவன் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க அநேகருக்கு பிரச்சனை அதுதான். எங்களை கைட் பண்ண யாருமே இல்லையா, எங்களுக்கு துணை நிற்க யாருமே இல்லையா, எங்களுக்காக பரிந்து பேச யாருமே இல்ல, உதவிக்கு யாருமே இல்லையா. உன்னதமான தேவன் இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்த இயேசு இருக்கிறார். என்றென்று நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட தேற்றவாளனாகிய ஆவியானவர் இருக்கிறார். இதற்கு மேல என்ன வேண்டும்? கடைசி வரை அவர் தான் நம்மை நடத்த முடியும், நடத்த விரும்புகிறார். ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரா? வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் அதை ஓடி முடிக்க வேண்டும். காலத்திற்கு முன்பாகவே நாம் வாழ்க்கையை முடிக்க நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு இன்கம்ப்ளீட், நமக்கு எந்தவித பந்தய பொருளோ பதக்கங்களோ அதற்கான பிரதிபலனோ கிடைக்காது. அதனால் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் பாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து பொறுமையாக தான் இருக்க வேண்டும். நியமித்த பாதையில் பொறுமையாக தான் ஓட வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வீரர்களும் கலந்து கொண்டார்கள். பெரிய ஸ்டேடியத்தில் நடக்குது. நிறைய பார்வையாளர்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்து பாக்குறாங்க. வேகமாய் ஓட்டம் ஆரம்பித்த உடனே ஓடுகிறார்கள். ஓடுறதுல ஒரு வாலிபன் ஓடும் பொழுது முன்பாக வேகமா வருகிறான். திடீரென்று கீழே விழுகிறான். அப்படியே புரண்டு புரண்டு போகிறான். தசை பிடிப்பினால கால் அப்படியே சுலுக்கி விழுந்து கிடக்கிறான். மற்றவர்களாம் ஓடி போய்விட்டார்கள். இவன் விழுந்த இடத்துல துடித்துக் கொண்டிருக்கிறான். முழு கேலரியும் இவனை முன்னாடி வந்து இவனை பார்த்தது அப்படியே இங்க விழுந்து கிடக்கிறத விட்டு முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அங்க பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த மீடியா எல்லா கேமராவும் அந்த விழுந்து கிடக்கிற அந்த வாலிபனுக்கு நேராக திரும்பினது. கேலரியில இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதான மனிதர் ஓடி உள்ள போறாரு. அந்த விழுந்து கிடந்த வாலிபனை தூக்கி நிறுத்துறாரு. அவனால் நிற்க முடியல. ஆனால் அவனுடைய கையெடுத்து தன்னுடைய தோல்ல போட்டு பிடிச்சுக்க சொல்லிட்டு மெதுவா அப்படியே நடக்க வச்சு அந்த பந்தயத்தின் எல்லை கோட்டை தாண்டி கொண்டு வந்து விட்டு கையை தூக்கி காண்பிக்கிறாரு. நீயும் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டா பாட்டு. எல்லாரும் பாக்குறாங்க. அப்படியே அந்த முழு ஸ்டேடியத்தினுடைய பார்வையும் அங்கதான் இருக்கு, பார்வையாளர் பார்வை. கடைசியில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, யார் நீங்க, எதற்கென்று சொல்லி. அவர் சொன்னாரு, ஓடி விழுந்தது வேற யாரும் இல்ல, என்னுடைய மகன். என்னுடைய மகன் இந்த ஓட்டத்தை முடிக்கணும். அவன் பதக்கத்தை வாங்குறானோ இல்லையோ, அவனுக்கு நியமித்த அந்த எல்கை கூட தாண்டணும். அவனால முடியல. என் மனசு கேட்கல. அதனாலதான் நான் வந்து அவனை மெதுவா நடத்தி எல்கையை தாண்ட வச்சேன். அவனும் ஓட்டத்தை முடிச்சிட்டான். இதைதான் நம்முடைய ஆண்டவரும் செய்கிறான். என் பிள்ளைகள் அக்கறைக்கு போனோம், ஓட்டத்தை முடிக்கணும். அதான் பவுலும் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்.
இயேசுவும் சிலுவையில் அதைத்தானே சொன்னார், முடிந்தது என்று சொல்லி. ஒருவேளை நீ பாடுகளின் பாதையில நீ தடுமாறிட்டு இருக்கலாம். எப்படி கரை சேர்வேன்னு தெரியலையா, எப்படி முடியும்னு தெரியலையா, என்ன செய்வேன்? தாங்குகிற கரம் இருக்கிறது, தூக்கி சுமக்கிற இயேசு இருக்கிறார், உங்களை அக்கறை கொண்டு போவார். சோர்ந்து போக வேண்டாம். அப்படி கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோம். அநேக நேரம் தடுமாறுகிறோம், அநேக நேரம் விழுந்து விடுகிறோம், அநேக நேரம் தடைகள் வருகிறது, அநேக நேரம் சோர்வுகள் வருகிறது, பலவீனம் வந்து முடங்கி விடுகிறோம். அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நியமித்திருக்கிற பாதையில ஓட வைக்க நீர் வல்லவராயிருக்கிறேன். ஏனென்றால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாயிருந்து கடைசி வரை நடத்த வல்லவர் என்று நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க. போதும், இனி வாழ்ந்து எண்ணத்திற்கு என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை வரட்டும். இல்ல, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இன்னும் ஆண்டவர் நடத்துவார், இந்த சூழலை மாற்றுவார். அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுப்பீராக. அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி, கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகரமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். எல்லாம் முடங்கிருச்சு, விழுந்து கிடக்கிறீங்களா, அவங்களை தூக்கி விடுகிற கரம் இருக்கிறது. அக்கறைக்கு அல்லது ஓட்டத்தை முடிக்கும் வரை ஆண்டவர் கூட இருப்பாரு. முடியலனாலும் தன் தோல்ல வச்சு சுமந்தாத அக்கறை கொண்டு போய் சேர்ப்பாரு. அவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே, நாட்டுமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.